அல்லேலூயா. நம்ம பாடு ஒரே ஒரு சான்ஸா இணைந்து பாடி ஆண்டவரை உயர்த்த போறோம். உலகின் மீட்பரே உம்மை துதிப்பதும் புகழ்ந்து பாடுவதும் மிகவும் நல்லது. உலகின் மீட்பரே உம்மை துதிப்பதும் புகழ்ந்து பாடுவதும் மிகவும் நல்லது. வல்ல செயல்களா என்னை மகிழ்வித்தி மகிழ்ந்து பாடுவேன் முழு உள்ளத்தோடு. வல்ல செயல்களா என்னை மகிழ்வித்தி மகிழ்ந்து பாடுவேன் முழு உள்ளத்தோடு. காலை மாலை மதியம் உம் கிருபையில் மகிழ்வேன். காலை மாலை மதியம் உம் கிருபையில் மகிழ்வேன். நம்பத்தக்க உம் வாக்கு நாள்தோறும் தியானம் செய்வேன். நம்பத்தக்க உம் வாக்கு. உலகின் மீட்பரே உம்மை துதிப்பதும் மிகவும் நல்லது. உலகின் மீட்பரே உம்மை துதிப்பதும் புகழ்ந்து பாடுவதும் மிகவும் நல்லது. காட்டு விலங்கிற்கு நிகரான வலிமை எனக்கு தந்தீரே, நன்றி ஐயா. காட்டு விலங்கிற்கு நிகரான வலிமை எனக்கு தந்தீரே. நான் தலைமையில கையை சொல்லுங்க. புது எண்ணெயாலே அபிஷேகம் செய்தி சொல்லுங்க. புது எண்ணெயாலே அபிஷேகம் செய்தீர். சாத்தானின் வீழ்ச்சிதனை கண்ணால் நான் தினம் சாத்தானின் திரும்ப சொல்லுங்க. புது எண்ணால் புது எண்ணெயாலே அபிஷேகம் செய். திரும்ப சொல்லுங்க. புது எண்ணெயாலே அபிஷேகம் செய்தீர். புது எண்ணெயாலே அபிஷேகம் செய்தீர். சாத்தானின் வீழ்ச்சிதனை கண்ணால் நான் உங்க குடும்பத்துல சபையில வீழ்ச்சிதனை உங்க பிசினஸ்ல. உலகின் மீட்பரே உம்மை துதிப்பதும் புகழ்ந்து பாடுவதும் மிகவும் நல்லது. உலகின் மீட்பரே புகழ்ந்து பாடுவதும் மிகவும் நல்லது. நன்றி ஆண்டவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. வல்ல செயல்களால் என்னை மகிழ்வித்தீ மகிழ்ந்து பாடுவே முழு உள்ளத்தோடு. வல்ல செயல்களால் என்னை மகிழ்வித்தீ மகிழ்ந்து பாடுவே முழு உள்ளத்தோடு. காலை மாலை மதியம் உம் கிருபையில் மகிழ்வேன். காலை மாலை மதியம் உம் கிருபையில் மகிழ்வேன். நம்பத்தக்க உம் வாக்கு நாள்தோறும் தியானம் செய்வேன். நம்பத்தக்க உம் வாக்கு நாள்தோறும். உலகின் மீட்பரே உம்மை துதிப்பதும் புகழ்ந்து பாடுவதும் மிகவும் நல்லது. உலகின் மீட்பரே உம்மை துதிப்பதும் புகழ்ந்து பாடுவதும் மிகவும் வல்ல செயல்களா என்னை மகிழ்வித்து மகிழ்ந்து பாடுவேன் முழு உள்ளத்தோடு. வல்ல எத்தனை செயல்களை ஆண்டவர் செய்த மகிழ்ந்து பாடுவேன் முழு உள்ளத்தோடு. காலை மாலை மதியம் உம் கிருபையில் மகிழ்வே. காலை மாலை மதியம் உம் கிருபையில் மகிழ்வே. நம்பத்தக்க உம் வாக்கு நாள்தோறும் தியானம் செய்வேன். நம்பத்தக்க உம் வாக்கு. நான் இன்னைக்கு இப்ப இப்படி சொல்ல போறேன்.
ஆண்டவர் உங்க வாழ்க்கையில, சிலருடைய வாழ்க்கையில இந்த ஆகஸ்ட் முடிஞ்சு நீங்க செப்டம்பருக்குள்ள போகும்போது ஆண்டவர் கொடுத்த நல் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்ற போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? அநேகர் உங்க வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தத்தை தியானம் பண்ணிக்கிட்டு, அறிக்கை பண்ணிக்கிட்டும், எழுதிக்கிட்டும், அதை சொல்லிக்கிட்டும் இருக்கீங்க. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வருது. ஆண்டவர் இந்த மாதம் முடிவதற்குள்ள இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் என்றும், கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்றும், ஆமென் என்றும் நிறைவேற போகிறது. இப்போ ஆண்டவர் சொல்றார், நீ உன்னுடைய வாழ்க்கையில நீ அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிற வாக்குத்தத்தங்களை நான் நிறைவேற்ற போகிறேன். நல் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில நான் செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்க போகிறது. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதே இல்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் ஆண்டவர் சொல்ற, நான் தான் உனக்கு சொன்னேன், நான் தான் உனக்கு செய்ய போறேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை கைவிடவே மாட்டேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன் கரத்தை பிடித்து, நான் உன் கரத்தை பிடித்து சொல்லுகிறேன், நான் உன்னை கைவிடவே மாட்டேன். இப்போ அந்த வாக்குத்தத்தம் இப்பொழுது மறுரூபமாக்கப்படுகிறது. இப்பொழுது வாக்குத்தத்தம் மறுரூபமாக்கப்படுகிறது. இப்பொழுது வாக்குத்தத்தம், இப்பொழுது ஆவியில சொல்றேன், அந்த வாக்குத்தத்தம் இப்பொழுது ஜீவன் பெறுகிறது. அந்த வாக்குத்தத்தத்திற்கு இப்பொழுது ஜீவன் உண்டாகிறது. இப்பொழுது வாக்குத்தத்தத்துக்கு ஜீவன் உண்டாகிறது. எத்தனையோ பிசாசு இந்த வாக்குத்தத்தத்தை எடுப்பதற்கு எத்தனையோ போராட்டங்களை போராடினான், எத்தனையோ உபாய தந்திரங்களை செய்தான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், உனக்கு நான் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவேன். இது ப்ரொஃபெட்டிக்கலா சொல்றேன், இது ஆவியானுடைய வார்த்தை, இது ஆவியானுடைய வார்த்தை. உங்களுடைய வாழ்க்கையில நான் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவேன். ஆகஸ்ட் மாதம் ஆச்சரியங்களை கர்த்தர் உங்களுக்கு காண பண்ண போகிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வம், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொன்ன தெய்வம். வார்த்தையில் உண்மை உள்ளவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், வார்த்தையில் உண்மை உள்ள கரங்களை தட்டி இப்பொழுது வார்த்தை மறுரூபமாக்கப்படுகிறது. இப்பொழுது வார்த்தை மறுரூபமாக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறது. இதுவரை இந்த வார்த்தை உருவாக்கின வார்த்தை இப்பொழுது உருமாற்றம் அடைகிறது. யோசேப்புக்கு அந்த வார்த்தை புடமிடப்பட்டது. ஆனால் புடமிடப்பட்ட வார்த்தை ப்ரமோஷனை கொடுத்தது. புடமிடப்பட்ட வார்த்தை ப்ரமோஷனை கொடுத்தது. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், சில காரியங்கள் உங்களை புடமிடப்பட்டது உண்மைதான். காரணம் கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை நிமித்தம் சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில் புடமிடப்பட்டது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், அந்த புடமிடப்பட்ட வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த ப்ரமோஷனுக்கு, அடுத்த லெவலுக்கு அந்த வார்த்தை உங்களை கொண்டு செல்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் அது ரொம்ப தேவையா இருக்கிறது. சிலருடைய குடும்பத்திற்கு ரொம்ப தேவையா இருக்கிறது. உங்க ஆவியில பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்தால் கரங்களை தட்டி ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, நான் இன்று இந்த ஆராதனைக்கு வந்தது நல்லது, இந்த ஆராதனைக்கு வந்தது நல்லது. ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கிறார், தேவ சமூகத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தையினால் என்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். சாத்தானின் வீழ்ச்சிதனை கண்ணால் நீங்கள் தினம் காண்பீர்கள். கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட கிருபையினால் உங்களை அபிஷேகிக்கிறார். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்துடைய கைக்கு விடுவிக்கிறார். நன்றி ஆண்டவரே, நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. நீ எங்க வாழ்க்கையில் சொன்னதை செய்கிற தெய்வம். ஒருபோதும் நீர் எங்க வாழ்க்கையில பொய் சொல்லவே மாட்டீங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீர் முடிவெடுத்தான் யார்தான் மாற்ற முடியும்? சொல்லிருங்க, நீர் முடிவெடுத்தார் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே, ஓ எனக்கென கத்தா கத்தானா எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. எனக்கென முன் குறித்த, சொல்லுங்க சொல்லுங்க, எப்படியும் நிறைவேற்றி உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள உமக்கே ஆராதனை.
எண்ணி முடியா அதிசயம் செய்பவர். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்த மாதம் நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவர். நான் போகும் பாதைகளை உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டே நான் போகும் பாதைகளை அறிந்தவரே. உந்தன் சொல்லை ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. இந்த வார்த்தை உருமாறி கொண்டிருக்கிறது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிக்கொண்டிருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கலாம், ஏன் என் வாழ்க்கையில் இந்த கஷ்டம், இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், ஏளனங்கள், பரியாசங்கள் ஏன் என் வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கிறது? தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை யோசேப்பை புடமிட்டது, அந்த தரிசனம் புடமிட்டது. உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நிமித்தம் நீங்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறீர்கள், அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்கள். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இந்த அங்கலாய்ப்பு ஏன் தெரியுமா? ஏன் இந்த கைவிடப்படுகிற அனுபவம் ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கான வாய்க்காலாய் கர்த்தர் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, அடுத்த சீசன் எனக்காக இருக்கிறது ராஜா. ஒரு காலை என்றால் ஒரு மாலை, ஒரு இரவு என்றால் ஒரு பகல். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய வாழ்க்கையில எல்லா இருளையும் கர்த்தர் வெளிச்சமா கர்த்தர் மாற்ற போறாரு. நல் வார்த்தை நிறைவேற்றுகிறவர், நல் வார்த்தை நிறைவேற்றுகிறவர், நல் வார்த்தை நிறைவேற்றுகிறவர். அவருடைய வார்த்தை தரையில விழாது, தரையில விழாது, தரையில விழாது. சாராளே, கர்த்தருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். நகைத்துக் கொண்டிருக்கிற சாராளே, நகைத்துக் கொண்டிருக்கிற சாராளே, கர்த்தருடைய வாழ்க்கை, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். எனக்கு என்ன நடக்க போகுது? இத்தனை வருஷம் நடக்காதது இந்த வருஷமா நடக்க போகுது, இந்த மாசமா நடக்க போகுது. ஒருவேளை அப்படிப்பட்ட கேள்விகள் கூட நகைத்துக் கொண்டிருக்கலாம். எனக்கெல்லாம் நடக்காது. நான் சொல்றேன், சாராளே, உற்பத்தி கால திட்டத்திற்குள் கர்த்தர் உனக்கு சொன்ன நல்வார்த்தைகளை நிறைவேற்றுவார். விசுவாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவருடைய மகிமை இங்கே அளவில்லாமல் ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு மகிமையின் மறுரூபத்தின் அனுபவத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு புதிய பலன், ஒரு புதிய பலன், ஒரு புதிய பலன், ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். உங்களை அசைக்க முடியாத ஒரு பலனை கர்த்தர் தர விரும்புகிறார். உங்களை அசைக்க முடியாது, உங்களை நிர்மூலமாக்க முடியாது. எந்த சத்துருவும் உங்களை நிர்மூலமாக்க முடியாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எந்த சத்துருவும் என்னை நிர்மூலமாக்க முடியாது, என் குடும்பத்தை நிர்மூலமாக்க முடியாது, எங்கள் ஊழியத்தை நிர்மூலமாக்க முடியாது, எங்கள் அழைப்பை நிர்மூலமாக்க முடியாது, எங்கள் அபிஷேகத்தை நிர்மூலமாக்க முடியாது. உங்கள் குடும்பத்தை நிர்மூலமாக்க கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் தேவனுடைய வல்லமை உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறியீர்களா? நீங்க தேவ சமூகத்தில் ஆவியில் நிறையிறது, அந்நிய பாஷையில பேசுறது எது தெரியுமா? சத்துருக்கு விரோதமாக நீங்கள் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் தேவ சமூகத்தில் வந்து மனத்தாழ்மையாய், ஆண்டவர் சமூகத்தில் மனத்தாழ்மையாய், ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது, அவரை உயர்த்தும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். மோசேக்கு சொன்னது போல நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவரை பார்த்து சொல்லு, நீதான் எனக்கு பலன் ஆண்டவரே. இந்த உலகத்துல பலன் நீங்க தான்ப்பா. மனுஷன் பலன் நமக்கு தேவையில்லை. அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, அப்படிலாம் இல்லை. சிறுமையும் எளிமையும் என்மே நினைவாயிருப்பவரே. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சிறுமையும் எளிமையுமான என்மேல் நினைவாயிருப்பவரே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. பலனும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன், வாஞ்சிக்கிறேன். 2 கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும்.
என்று நல்லா சொல்லுங்க. ஓ கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை திரும்ப திரும்ப சொல்லுங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை பலனும் நீரே, பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். பலனும் உம்மை தேடுகிறேன். தேவ சமூகத்தில் உண்மையான ஒரு இருதயத்தோடு கூட, கர்த்தாவே, நான் நிலையற்றவன் அப்பா. தேவ சமூகத்தில் வரும்போது எனக்கு ஒரு ஆசை இருக்கு, உங்களை நேசிக்கணும், உங்களுடைய சித்தம் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனா இந்த உலகத்துக்கு போகும்போது என்னால் அது நிற்க முடியலையே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தேவ சமூகத்தில் வந்து என்னுடைய பலத்தை பெற்றுக்கொள். போ மகனே, மகளை, என்னுடைய பலனை பெற்றுக்கொள். பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலன் நீங்க தான்ப்பா, என் பலனும் நீரே. வாஞ்சிக்கிறே. இந்த உலகத்துல எத்தனையோ பிசாசின் வல்லமை என்னை பின்தொடருது ஆண்டவரே. எத்தனையோ சூழ்நிலைகள் என்னை விழப்பண்ணுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. என் பிள்ளைகளை விழப்பண்ணுவதற்கு எத்தனையோ கண்ணிகள் விரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு ஒன்னும் தெரியல ஆண்டவரே, என்னால முடியலப்போ அப்படி என்று சொல்லி இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம். ஆனா ஒரே ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் சமூகத்தில் இருதயத்தை தாழ்த்தி, என் பலனோ, என் சாமர்த்தியமோ, என்னுடைய காரியமோ ஒன்றுமே இல்லப்பா. இந்த காரியத்தை ஜெயிப்பதற்கு என் அறிவு நீ ஒன்னும் பத்தாது ஆண்டவரே, என் அனுபவம் பத்தாது ஆண்டவரே. தேவ சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணிச்சு ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். பலன் ரகதனா பரகதுடா கதுடா படா கதுடா உம்மை மகிமை மகிமை. ஹசகதா ரகதா ஹசகதரா ஹசகதரா ஆஹா லே ஹசகதரா ஆஹா ஹசகதரா ஹசகதரா ஓ ஹா ஹா லே ஹசகதரா oh rakatara oh kapakatuna oh hallelujah தேவ தூதரோடு இணைந்து ஆராதிங்க. கரங்களை உயர்த்தி அப்பாவை. மகிமை ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். பட்டயத்தோடு கூட வந்திருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் அழித்துக் கொண்டிருக்கிறார். இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். உன்னதத்தில் மகிமை. இந்த வீரான சபையில தேவ மகிமை வெளியரங்கமாய் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை பனியை போல இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் பனியை போல இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு ஆனந்தம். உன் துக்க நாட்களை கர்த்தர் முடிக்கிறார். உன் துக்க நாட்களை கர்த்தர் முடிக்கிறார்.
உன் துக்க நாட்களை கர்த்தர் முடிக்கிறார். உனக்கு துக்க நாட்கள் இருந்தது உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். உன் துக்க நாட்களை கர்த்தர் முடிக்கிறார். உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்தது, இந்த நாட்கள் எப்போ முடியும், இந்த நாட்கள் எப்போ முடியும், இந்த நாட்களுக்கு எப்பொழுது விடிவு காலம். நான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உன் துக்க நாட்களை கர்த்தர் முடிக்கிறார். சரிக்கு சரி பண்ணிட்டாரு. வெளியரங்கமான காரியங்களை விளங்க பண்ணுகிறவர், விளங்க பண்ணுவார். உங்க கூட கர்த்தர் இருப்பதை இந்த உலகத்துக்கு விளங்க பண்ணுவார். உங்க பிள்ளைகளோடு கர்த்தர் இருப்பதை விளங்க பண்ணுவார். நம்முடைய ஊழியத்தோடு கர்த்தர் இருப்பதை விளங்க பண்ணுவார். நம்முடைய போதகரோடு கூட கர்த்தர் இருப்பதை விளங்க பண்ணுவார். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஆசை? ஆண்டவர் சொல்லுகிற விளங்க பண்ணுவேன். ஆரோனின் கோல் துளிர்த்தது, அது விளங்க பண்ணின அனுபவம். நம்ம கூட ஆண்டவர் இருந்தார்னா உலகத்துக்கு விளங்க பண்ணுவாரு. ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவாரு. வித்தியாசத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நான் சொல்றேன், எகிப்திற்கும் இஸ்ரவேலுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அவனுக்கு அழிவுனா உனக்கு ஜீவன், அவனுக்கு இருள் என்றால் உனக்கு வெளிச்சம், அவனுக்கு சங்கரம் என்றால் உனக்கு ஜீவன். உடைக்கப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தேற்றி கொண்டிருக்கிறார், உங்களை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். உன் நாட்களுக்கு ஒத்த பலனை கர்த்தர் தருகிறார். உதிக்கிற உன்னிடத்தில் ராஜாக்கள் வருவார்கள் என்று சொல்லி இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் வெளிச்சத்திற்கு பிள்ளைகள் ஓடி வரட்டும், ஓடி வரட்டும். நீங்க சபையை வளரணும்னு ஆசைப்பட்டா கர்த்தர் நம்ம குடும்பத்தை வளர்ப்பார். சபை நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன். சபை தான் நம்ம வாழ்க்கையில ஒரு ஆண்டவர் வைச்சிருக்கிற தோட்டம். கர்த்தருடைய இல்லத்துல நடப்பட்டவனா இருக்கணும். ஆண்டவரே, ஒரு எழுப்புதலை தாங்க ஆண்டவரே. எங்க வீராணத்துல ஒரு எழுப்புதலை தாங்க ஆண்டவரே. ஒரு எழுப்புதலை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு ரிவைவலை நாங்க பார்க்கணும். ஒரு ரிவைவலை பார்க்கணும், அசைவை பார்க்கணும், ஒரு அசைவை பார்க்கணும். ஆண்டவர் விதை நிறைய விதைக்கப்பட்டிருக்கு. நாங்க அக்டோபர் மாசத்துக்குள்ள ஒரு 10 குடும்பத்தை கேட்கும். சபைக்கு நான் சொல்றேன், சபைக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் அடுத்த லெவல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்குறாரு. இயேசுவின் நாமத்தினால எல்லா இருளின் ஆதிக்கங்கள் இப்பொழுது அகன்று போவதாக. ஏன் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால நான் இந்த குடும்பத்தை நான் கொண்டு வருவேன். நான் இவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஏன் பண்ணுங்க 10 குடும்பத்தை கர்த்தர் ஆதாயப்படுத்தி கொண்டு வருவார். இப்ப ஏக்கமா பாசமா ஆசையா ஜெபம் பண்ண நான் சொல்றேன். நீங்க ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை கேட்டால் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வாரு. உங்க பிள்ளைகளுக்காக கர்த்தர் செய்வாரு. இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்க்கட்டும். 10 குடும்பங்களை ஆண்டவரே எங்க சபைக்கு கொண்டு வர போறீங்க. 5 கிளை சபைகளை கர்த்தர் தர போறாரு. கட்டடங்களை கட்ட போறோம். ஆத்துமாக்களை கொள்ளை பொருளா கர்த்தர் தர போறாரு. சின்ன கூட்டம் இல்ல ஆண்டவர். இங்க இருந்து சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்துல தீவிரமா அதி தீவிரமா கர்த்தர் செய்ய போறாரு. ஆண்டவரே, நீ செய்ய போற மகிமைக்காக நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீ செய்ய போற மகிமையான காரியங்களுக்காக நன்றி. எங்க சபைக்கு நீங்க செய்ய போற பெரிய காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இங்க இருந்து ஒரு வெளிச்சம் ஆண்டவரே இந்த கிராமம் எல்லாத்துக்கும் பரவி போதப்பா. இங்க இருந்து அந்த வெளிச்சம் போகுது, எல்லா இடத்துக்கு போகுது. இயேசுவின் நாமத்தினால நாங்க ஏன் பண்ணி ஜெபிக்கணும், ஏன் பண்ணி ஆத்துமக்களை கொண்டு வரணும். 10 குடும்பங்களை எங்களுக்கு கொள்ளை பொருளாய் தாருமையா. ஆண்டவர் அப்படி செய்ய போகிறார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துவோம். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.